சிக்கன் தந்தூரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டலில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காதீங்க. நம்ம வீட்டில் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்ல கட்டியான தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் செஞ்சு போகிறேன். அதுக்கு தகுந்த குவான்டிட்டி தான் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தாராளமாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா மஞ்சள் தூள் ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் நான். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் பாருங்கள். நல்லா காரமாக இருக்கும். அப்போ தான் நல்லா. இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். அந்த விதையை எடுத்துருங்க, இல்லாட்டி கசப்பு தன்மை வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கைகளாலவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரெல்லாம். இப்போ சிக்கன் எடுத்து நல்லா அதில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா நம்ம இதை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நம்ம கட் பண்ணி அதுக்கு தகுந்தப்போல் நம்ம கட் பண்ணி கீரல் போட்டு நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு கீரல் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் தடவி விட்டுருங்க. பாருங்கள், நான் நல்லா எல்லா பீஸ்லேயும் நல்லா வந்து ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா உப்பு காரெல்லாம் ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் தடவிடுங்க. இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த கிரில் பேன் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். நான் 2 ஸ்பூன் ஆயில் தான் விட்டேன். 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். அடுப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக லோவில் வச்சுருங்க. இது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லா அந்த சிக்கன் வெந்து நல்ல கிறிஸ்பியாக நல்லா வரும். பாருங்கள், தந்தூரி நல்லா ஊறி இருக்குது. நல்லா உப்பு காரம் பிடிச்சி சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே மெதுவாக வச்சுருங்க. எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா வச்சு எடுத்துடலாம். வச்சுட்டு பாருங்கள், நான் ஒரு 4 பீஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். பெரிய பீஸாக போடலை, நான் மீடியம் சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். பெருசாக வந்து நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே வீடியோவில். இது மீடியம் சைஸ் தான் நம்ம வாங்கி ஸ்லேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே வந்து நல்லா மூடி விட்டுருங்க. இதுக்கு அதிகமாக எண்ணெயே தேவைப்படாது. சூப்பராக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போது 15 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், 15 நிமிஷம் வேகணும். கண்டிப்பாக ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேகணும். அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும் சிக்கன் நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் மெதுவாக அழுத்தி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் தான், அதுக்கப்புறம் நான் எண்ணெயே ஊற்றவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி அயன் தவாவில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நமக்கு. இப்போ மறுபடிக்கும் 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நான் வந்து வீட்டில் நம்ம தேங்காய் உடச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஓடு, அதை நான் வந்து நெருப்பில் நல்லா வாட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், திரும்பவும் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுட்டு அந்த நெருப்பை நடுவில் வச்சிடலாம். அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்ச மாதிரி நல்ல ஒரு
ஸ்மோக்கியாக சூப்பராக இருக்கும் நமக்கு. ஒரு சின்ன கிண்ணத்தை உள்ளே வச்சுட்டு அந்த நெருப்பு அதில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் விட்டுடுங்க. இல்லை நெய்யோ இல்லை ஆயிலோ ஏதோ விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் போய் அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. அது நமக்கு ஆரோக்கியமும் கூட இல்லை. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இரும்பு கடாயில் தான் செஞ்சுருக்கோம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப நல்லா வரும். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.